Praise the Lord, blessing family. இந்த நாளிலும் தேவன் ஒரு வார்த்தையை மனதில் வைத்தார். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிலங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். ஆமென். அருமையான ஒரு வார்த்தைங்க. என்ன வார்த்தைன்னா, அந்த கடைசி பாகத்துல ஒரு வார்த்தை சூப்பரா கொடுத்திருக்கேன். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தாராம். ஆமென். உண்மைதாங்க. உலக மனிதர்கள் அநேகர் என்னன்னா கடவுளை தேட மறந்து விடுகிறார்கள். நிறைய நேரத்துல எனக்கு நேரம் இல்லை, ஆண்டவரை வணங்குவதற்கு எனக்கு போதுமான பலன் இல்லை, போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு இயலாமையை சொல்லி என்ன செய்யறாங்க, கடவுளை தேட மறந்து விடுகிறார்கள். ஆனா ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் ஆண்டு சொல்கிறார், நம்ம செய்யற காரியங்கள், இந்த உலகத்துல செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தரை தேடும் போதுதான், நம்மளை படைத்த கடவுளை தேடும் போதுதான். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவ ஜனமே. இதை கேட்கிற அருமையான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, உங்களுக்கு உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்த இந்த கடவுளை கொஞ்சமாவது நினைச்சிருக்கங்க. நீங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் கடவுளை முன்ன வைத்து நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது கண்டிப்பா வாய்க்கும். இது வரைக்கும் இப்படி நான் ட்ரை பண்ணலையே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. நான் கடவுளை முதல்ல தேடி விட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய முயற்சியை நான் எடுப்பேன் என்று எடுங்க. கண்டிப்பா அது நல்லவைகளாக முடியாண்டு கிருபை செய்வார். ஆசீர்வாதமா இருக்கும். அது நிமித்தம் உங்க வீடு வாழும். ஆமென். உங்க குடும்பம் வாழும். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you. Thank you.